Friends, the people have given their verdict. In all humility, we respect the verdict. A new government will be formed. We extend to them our good wishes and offer them our construct. We hope the basic principles of our nationhood, democracy, secularism, socialism, and non-alignment will be maintained. As I demit office, I wish to thank the people of India for the affection that they have showered upon me in such abundance. During these last 5 years, I have been amongst our people from the farthest and the remotest reaches of our land to places of more ready access. Everywhere, I have seen a great India being built by a great people. The accomplishments of our nation building are the achievements of our people. Elections are won and lost, but the work of a nation never ends. We shall not falter in our resolve to do our duty by India. I and millions of Congress workers rededicate ourselves to the cause of India's greatness. Mahatma Gandhi ji and Indira ji laid down their lives for the unity and integrity of India, for secularism in India. India cannot survive without secularism. We will do everything to uphold secular values. With all my strength, I shall continue to serve the people of India. My best wishes to you all. Jai Hind. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தோழர்களே, நண்பர்களே, தலைவர்களே, இன்று நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்களின் 81வது ஆண்டு பிறந்த தின விழாவை முன்னிட்டு இங்கே கேஜிஎஃப் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நம்முடைய முதலமுத்து தலைமையிலும் நம்ம சீனிவாஸ் கேபிசிசி ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் தலைமையிலும் நம்முடைய முனிசிபல் பிரசிடென்ட் நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் தலைமையிலும் இங்கே மிக சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே அனைவருக்கும் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் அதே போன்று இங்கே வந்திருக்கும் லேபர் செல்லை சேர்ந்த அனைத்து கமிட்டி தலைவர்களுக்கும் மெம்பர்ஸ்க்கும், அதே போன்று உமன்ஸ் செல், அதே போன்று ஸ்டூடெண்ட்ஸ் செல், அதே போன்று யூத் காங்கிரஸ் அனைவரையும் நான் பேர் தனித்தனியாக சொல்ல முடியாது, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாம் காங்கிரஸ் பார்ட்டி சார்பாக நான் எஸ்சி அண்ட் எஸ்டி அனைத்து துறையை சேர்ந்த அனைத்து டிபார்ட்மெண்ட்ல நான் இந்த நேரத்தில் வெல்கம் பண்ணிட்டு, ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நாட்டிற்காக செய்த தியாகங்கள், அவரை நாம் ஏன் இன்னும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ராஜீவ்காந்தி அவர்கள் நம்முடைய இந்திய நாட்டை ஒரு புது உலகமாக மாற்ற யோசித்திருந்தார். அவர் காலத்திலே இளைஞர்களுக்காக தனியாக ஒரு சட்டம் அமைக்கப்பட்டது. அதே போன்று கல்வித்துறையிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதே போன்று ஐடிபிடி, இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இந்த அளவுக்கு உலக அளவில் இந்தியாவின் அனைத்து சிறப்புகளையும் உணர்த்தும் வகையில் இந்தியர்கள் தான் கேட்குறாங்க எங்கே போனாலும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிலைமையை கொண்டு வர அவர் அந்த காலத்திலே ஏற்பாடு செய்திருந்தார். இப்போ கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் ஆகட்டும், புது புதுமையான மிஷினரிஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் அவர் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணியிருந்தார். அதனால எல்லாரும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஐடிபிடி இம்ப்ரூவ் ஆனது. அதே போன்று பொது வாழ்க்கையில சுத்தமான ஒரு கடினமான உழைப்போடு அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் ஆட்சி செய்த காலத்திலே எப்படி இந்திரா காந்தி அவர்களை துர்கம்மா என்று வாஜ்பாய் சொன்னாரோ, அதே போன்று அந்த காலத்திலே பஜ்ரங் தள், ஆர்பிஐ, கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்கட்சிகள் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சியை பாராட்டியது. அதே போன்று அவர் வெள்ளை மாளிகையிலே பேசினால் அவர் குரலை கேட்கவே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கும். அப்ப டிவி இருக்காது, யாரோ சிலர் வீட்டில் தான் டிவி இருக்கும். அவருடைய குரல் கேட்டால் அப்படி அப்படியே நின்று நாங்கெல்லாம் கேட்டிருக்கிறோம், நிறைய ஜனங்கள் கேட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவருக்கு இந்த நாள் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாட்டின் வளர்ச்சிக்காக பல முன்னேற்ற திட்டங்களை அவர் தீட்டியிருக்கிறார். உதாரணமாக சொன்னால் மண்டல் பஞ்சாயத் ராஜ் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கிராமத்தில் குக்கிராமங்களுக்கும் அந்த பணம் போய் நேராக சேர வேண்டும், அங்கு வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற காரணத்தினாலே அவர் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால்தான் இந்த கிராமங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 18 வயசு வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தார்.
ஏன்னு சொன்னா 18 வயசுலேயே அவர்கள் வாக்குரிமை கொடுத்தால் நாட்டின் எதிர்காலத்தை அவர் நிர்ணயிப்பார்கள், எதிர்காலத்திற்கு அவர்கள் தூண்களாக இருப்பார்கள். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த ராஜீவ்காந்தி அவர்களை இன்று நாம் மனமாற பாராட்ட நாம் இப்போ காத்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, உலக அளவிலே ஒரு வளர்ச்சியை இந்திய நாட்டிலே அவர் கண்டதினாலே அவருக்கு இந்த பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் உலக அளவில் இந்திய அளவில் ஒரு நல்ல காரியங்களை செய்து கொண்டு வந்தாரோ அதை போன்று நம்முடைய எம்எல்ஏ அவர்களும் இங்கு சிறப்பான பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கும் நேரத்திலே அவர் ஐடி இண்டஸ்ட்ரியல் KIDAB கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏரியா மூலம் கார்பரேஷன் மூலமாக இப்போ வந்து இங்கே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கொண்டு வந்து அதன் மூலயமா பல வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுத்தர அவர் இங்கே முன் வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவர்கள் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே போன்று பல திட்டங்கள் தங்க வயலிலே அவர் செய்யாத வேலையில்லை. அப்படிப்பட்ட சாலைகள் ஆகட்டும், விளக்குகள் ஆகட்டும், குக்கிராமங்களிலும் இப்போது ஐமாஸ் விளக்கு இருக்கிறது என்றால் அது காரணம் நம் எம்எல்ஏ அவர்கள் தான். இந்த நேரத்திலே அவர்களை நான் வாழ்த்தி இந்த விழாவிற்கு வந்த அனைவரும் வருக வருக என வரவேற்று அடுத்து நம்முடைய முதலைமுத்து அவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் உரிதாக்கிக் கொண்டேன். இன்று நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியினுடைய பிறந்த நாளால் புதியவர்களால் அவர் கொல்லப்பட்டார். ராஜீவ் காந்தி அவர்களை வருடம் நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். இந்திரா அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் ராஜீவ் காந்தியை பற்றி பேசட்டும். ராஜீவ் காந்தி அவர் பிரதமராக இருக்கும் பொழுது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டிற்கே ஒரு பெரும் தொண்டாற்றினார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ராஜீவ் காந்தி அவர் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த நாட்டிற்கு அவர் செய்யாத சேவைகள் இல்லை. அதிகமாக இளைஞர்களுக்காகவும் பஞ்சாயத்து ராஜ் அவர்களுக்கும் அதிகமாக அவர் செய்தார். அவர் இருக்கும் பொழுது நாட்டிற்காக உழைத்தார். அவர் உழைக்கும் பொழுதெல்லாம் மக்களுக்காக, நாட்டிற்காக அவர் உழைத்தார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்திரா அவர்கள் ராஜீவ் காந்தியை பற்றி பேசுவார். நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. அதனால் ಮಾಣಿಕಮ್ಮ ಅವர்கள் இப்பொழுது ಪ್ರಧಾನಿಗಳಾದ ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಶುಭಾಶಯವನ್ನು ನಮ್ಮ KGF ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಧ್ಯಕ್ಷರು ಮೊದಲಮುತ್ತು ಸರ್ ಹಾಗೂ ನಮ್ಮ ನಗರಸಭೆಯ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಶ್ರೀಮತಿ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿಗೆ ನಡೆಸಿಕೊಟ್ಟಿರುವಂಥ ನನ್ನ ಆತ್ಮೀಯ ಮಿತ್ರರಾದ ಮೋಹನ್ ರಾಜ್ ಅವರು, ಆಮೇಲೆ KPCC ಸೆಕ್ರೆಟರಿ ಆದ ನನ್ನ ಆತ್ಮೀಯ ಗೆಳೆಯ ಶ್ರೀನಿವಾಸ್ ಅವರು, ಇನ್ನೂ ಅನೇಕ ಎಲ್ಲ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮಿತ್ರರು, ಹಿರಿಯರು, ಕಿರಿಯರು, ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್, NSC, ಮಹಿಳಾ ಕಾಂಗ್ರೆಸ್ ಎಲ್ರಿಗೂ ಸ್ವಾಗತವನ್ನು ಕೋರುತ್ತಾ ನಾನು ಒಂದು ಎರಡು ಮಾತುಗಳನ್ನು ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಇಚ್ಛೆ ಪಡ್ತೀನಿ. ಈಗಾಗಲೇ ತಮಿಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಮೋಹನ್ ರಾಜ್ ಅವರು ತುಂಬ ಡೀಪ್ ಆಗಿ ಅವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದೇ ಥರ ನಮ್ಮ ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಧ್ಯಕ್ಷರು ತುಂಬ ಇದಾಗಿ ವಿವರವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ನಾವು ಆ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಯನ್ನ, ಮಾಜಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಯನ್ನು ಇವತ್ತು ಒಂದು ದಿವಸನೇ ಅಲ್ಲ ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾ ಇರೋದು. ನಾವು ದಿನ ಇಂಥ ಒಂದು ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಇನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ಯಾರೂ ಬರೋದಿಲ್ಲ, ಅಷ್ಟು ಎನರ್ಜೆಟಿಕ್ ಆಗಿ ಇರೋದಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ದಿನ ಮಾತಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಈ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಅಂತ ನಾವು ಇವತ್ತು ಮಾತ್ರ ಅವರ ಇದನ್ನು ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. ಅವ್ರು ಮಾಡಿರೋ ಅನೇಕ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಅನೇಕ ಮಕ್ಕಳು, ಅನೇಕ ವರ್ಗದವ್ರಿಗೂ ಅದು ಎಷ್ಟು ಉಪಯೋಗ ಪಟ್ಟಿದೆ ಅಂದರೆ, ಅವ್ರು ಮಾಡಿದ್ದು ಒಂದೊಂದಲ್ಲ, ಅಧಿಕಾರವನ್ನು ಕೀಳ್ಮಟ್ಟಕ್ಕೆ ತಗೊಂಡೋಗಿ
ಈ ಪಂಚಾಯತ್ ರಾಜ್ ಸಿಸ್ಟಮ್ ಅಂತ ಲೀಸ್ಟ್ ಪರ್ಸನ್ ಅಂತಾರೆ, ಲೀಸ್ಟ್ ಪರ್ಸನ್ಗೆ ಹೋಗಿ ಅಧಿಕಾರ ಕೊಡೋ ಒಂದು ಇದನ್ನ ಯೋಜನೆಯನ್ನು ಅವರು ಇದು ಮಾಡಿ ಪಂಚಾಯತ್ ರಾಜ್ ಅಂತ ತಂದು ನಮ್ಮ ಭಾರತದಲ್ಲಿ ಈಗಲೂ ಅದು ಇಲ್ಲದೆ ನಾವು ಯಾವ್ಯಾವ ಒಂದು ಇದನ್ನು ಸಾಧನೆಯನ್ನು ಮಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಆ ಥರ ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿಯಲ್ಲೂ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿ ಸದಸ್ಯರು, ಒಂದು ಪಟ್ಟಣ ಪಂಚಾಯತಿ ಆಗಲಿ ಯಾವುದೇ ಆಗಲಿ ಅದೇ ಕಡೆಯಲ್ಲಿರೋನಿಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡೋ ಇದು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯುವಕರಿಗೂ ಒಂದು ನಿರ್ಣಯ ಪಾತ್ರವನ್ನು ಅವರು ನಿರ್ಣಯಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನೀವು ನಿರ್ಣಯ ಮಾಡಿ ನಿಮ್ಗೆ ಯಾರು ನಾಯಕರು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾರೆ, ದೇಶವನ್ನು ಹೆಂಗೆ ನೀವು ಕಟ್ಟಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ನಿಟ್ಟಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಇದನ್ನು ತಗೊಂಡು ಬಂದು 18 ವರ್ಷದವರು ನೀವು ಓಟ್ ಹಾಕ್ಬೋದು. ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ 21 ವರ್ಷ ಇತ್ತು. ಈ 18 ವರ್ಷ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಇನ್ನೂ ನಮ್ಮ ಡೆಮಾಕ್ರಸಿಯನ್ನು ಇನ್ನೂ ಬಲಪಡಿಸಿದ್ರೆ ಹೊರತು ಅವರು ವೀಕ್ ಮಾಡಿಲ್ಲ. ಈಗಿರೋ ಇವರು ನೀವು 60 ವರ್ಷದಿಂದ ಏನು ಮಾಡಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೊರತು ನಾವು ಮಾಡಿರೋ ಸಾಧನೆಗಳನ್ನು ಅವರು ಅಡಿಪಾಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಈಗ ಪಂಚಾಯತ್ ರಾಜ್ ಆಗಲಿ, ಈ ವೋಟಿಂಗ್ ರೈಟ್ಸ್ ಆಗಲಿ, ಏನು ಇವತ್ತು ಡಿಜಿಟಲ್ ಇಂಡಿಯಾ ನಾವೆಲ್ಲ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ ಅಂತ ಅವತ್ತು ಕಂಪ್ಯೂಟರ್ಸನ್ನ ತಗೊಂಡು ಬಂದು ಎಲ್ಲ ನಾವು ನವೀಕರಣ ಮಾಡಬೇಕು. ಇನ್ನು ದೇಶ ನಾವು ಬೇರೆ ಡೆವಲಪ್ಡ್ ದೇಶದ ಜೊತೆ ನಾವು ಕಾಂಪಿಟೇಟ್ ಮಾಡಬೇಕಂತ ಒಂದು ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಕಂಪ್ಯೂಟರ್ಸ್ ಎಲ್ಲ ತಗೊಂಡು ಬಂದರು. ಇದೇ ನಮ್ಮ ಪಕ್ಷದವರು ಅಂದರೆ ಈಗ ರೂಲ್ ಮಾಡ್ತಾ ಇರೋ ಪಕ್ಷದವರಾಗಲಿ ಬೇರೆ ಪಕ್ಷದವರಾಗಲಿ ಈ ಕಂಪ್ಯೂಟರ್ಸ್ನೆಲ್ಲ ಎತ್ತಿ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ಗಳೇ ಆಗಲಿ, ಫ್ಯಾಕ್ಟ್ರಿಗಳಾಗಲಿ, ಒಂದು ಯಾವುದೇ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯಲ್ಲಾಗಲಿ ಹೋಗಿ ಕಂಪ್ಯೂಟರ್ನೆಲ್ಲ ತೊಗೊಂಡು ಬಂದು ಬೀದಿಗೆ ಹಾಕಿ ಹೊಡೆದಿರೋ ಇದೊಂದು ದಾಖಲೆ ಇದೆ. ಇದು ಒಂದು ಚರಿತ್ರೆ, ಇದು ಯಾರೂ ಮರೆಯೋದಿಲ್ಲ. ಅವತ್ತೇನು ನಾವು ಮಾಡಿದೀವೋ ಅದ್ರ ಮೇಲೆ ಇವಾಗ ಫೌಂಡೇಶನ್ ಇಲ್ಲದೆ ಮನೆ ಕಟ್ಟೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಆ ಥರ ಅವರು ಎಲ್ಲ ಫೌಂಡೇಶನ್ ಹಾಕಿ ಬಿಟ್ಟಿರೋದನ್ನ ಇವರೆಲ್ಲ ಮುಂದುವರ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವತ್ತು ಆಧಾರ್ ಕಾರ್ಡು ಬೇಡ ಅಂದರು. ಇವತ್ತು ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡು, ಎದ್ರೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡು, ಸತ್ರೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡು, ಬದುಕಿದ್ರೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡು, ಏನು ಸೌಲಭ್ಯ ಬೇಕು ನೀವು ಬ್ಯಾಂಕು ಏನೇ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡು, ಅದೇ ಒಂದು ಗುರ್ತಿನ ಚೀಟಿ. ಅವತ್ತು ಇದಕ್ಕೆಲ್ಲ ಯಾಕೆ ನೀವು ಇದು ಮಾಡ್ತೀರಾ, ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಎಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂದವರು ಇವರು. ಆ ಥರ ನಮ್ಮ ಪ್ರಧಾನಿಗಳು, ಮಾಜಿ ಪ್ರಧಾನಿ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಮಾಡಿರೋ ಅನೇಕ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿದೆ. ಇಡೀ ಪ್ರಪಂಚನೇ ಎಲ್ಲ ವಿದೇಶದಲ್ಲೂ ಅಷ್ಟೇ ಅವರ ಇದು ಒಂದನ್ನು ಮೆಚ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅಂದರೆ ಅಷ್ಟು ಇಷ್ಟ ಅಲ್ಲ, ಅವ್ರನ್ನ ಹೊಗಳಿದ್ದಾರೆ ಹೊರತು ಯಾರು ಇದುವರೆಗೂ ಅವ್ರ ಜೀವನವನ್ನೇ ತ್ಯಾಗ ಮಾಡಿ ಅವ್ರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. ಆ ಇಡೀ ಕುಟುಂಬನೂ ಆ ಥರ ಒಂದು ಇದರಲ್ಲಿ ಇದ್ದರು. ಇವತ್ತು ನಾವು ಅವ್ರನ್ನ ನೆನೆಸ್ಕೊಂಡು ನಾವು ನಿಜವಾಗ್ಲೂ ಅಂಥ ಒಂದು ಪ್ರಧಾನಿನ ನಾವು ಇನ್ನು ಮುಂದೆ ನೋಡಬೇಕು ಅಂತ ನಾವು ಕನಸನ್ನು ಕಾಣ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ ಒಂದು ಇದು ಎಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಅಂದರೆ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರು ಮುಂದಿನ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಕ್ಷ ಗೆದ್ದು ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾಗ್ತಾರೆ ಅಂತ ನಮ್ಗೆ ಅದು ಭರವಸೆ ಇದೆ. ಅದೇ ಥರ ನಮ್ಮ KGF ನಾಯಕಿ ಶ್ರೀಮತಿ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಅಷ್ಟೇ, ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಇದು ಇತ್ತೋ ಅಷ್ಟೇ ಆಸಕ್ತಿಯನ್ನು ಇವರು ಹೊಂದಿದ್ದಾರೆ. ಇವರು ಅದ್ಭುತವಾದ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದು ಬಂದು ಈ ಜಿಲ್ಲೆ ಅಲ್ಲ, ಇಡೀ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಸಂದೇಶವಾಗಿ ಇವರು ಒಂದು ಮಾದರಿ MLA ಆಗಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನಾನು ಒಂದು 2 மாதಗಳನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಈ ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೀನಿ. ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது எடுத்திருக்கும் போராட்டம் ஓட்டு வாக்குகளை அவர் முறியடிக்க வேண்டும் என்று பாத யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அவருக்கு ஆதரவாக இந்த கூட்டத்திலே நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அவருக்கு ஆதரவாக நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு बोलो राजीव गांधी के, बोलो ராகுல் காந்தி के என்று முடித்துக் கொள்கின்றேன். அடுத்து அதே போன்று இந்த பிரதான விழா சிறப்பாக நடைபெறணும்னு சொன்னா நான் என்ன முயற்சி எடுத்திருந்தாலும் சீனியர்வா எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு பர்சனலா. ஸோ அவருக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் நன்றி தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்து நம்முடைய முனிசிபல் பிரசிடென்ட் இந்திரா காந்தி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லா காங்கிரஸ் லீடர்ஸ்களுக்கும் மற்றும் KGF இருக்கிற எல்லா காங்கிரஸ் பார்ட்டி சார்பாக ராஜீவ் காந்தியுடைய பர்த்டேவை இங்க ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. நம்ம மோகன்ராஜ் சார், நம்ம சீனியர் சார் எல்லாம் சேர்ந்து இங்க ரொம்ப வருஷம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரொம்ப அழகா பண்ணின்னு இருக்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி சார்பாக அவங்களுக்கு நன்றியை சொல்றோம். ரொம்ப அழகா மோகன்ராஜ் சார், நம்ம பிரசிடென்ட்டு, நம்ம மாணிக்கண்ணா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம ராஜீவ் காந்தியுடைய சாதனைகள் இந்த இந்தியாவில் எவ்வளோ சாதனைகள் அவர் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அவர் மட்டும் இல்லை, அவங்க ஹெரிடேட்டிவ் மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மா ப்ளஸ் ராஜீவ் காந்தி அவங்கெல்லாம் அவங்க டோட்டல் ஃபேமிலியே நம்ம நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து அவங்க ஃபேமிலி நம்ம நாட்டுக்காக
தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை செய்துக்கிறாங்கன்னா நம்ம அவங்க கூட கை கோத்து நம்மளும் அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ இந்தியா மக்களுக்கு நம்மளும் அதே மாதிரி செய்யணும். நம்ம காங்கிரஸ்ல இருந்தே வந்திருக்கிற நம்ம எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்கள் நம்ம கேஜிஎஃப் மக்களுக்காக என்னென்ன செய்ய வேணுமோ அத்தனையும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஷார்ட்லி நம்ம கேஜிஎஃப்க்கு ஃபேக்ட்ரியும் வரப்போகுது. அது அங்கங்கே மீட்டிங் போடுறதுல அவங்க சொல்லியிருந்தா இருக்கிறாங்க. அவங்க செய்கிற சாதனையை 1-2 நம்ம சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் ராஜீவ்காந்தியுடைய பர்த்டேயில் நம்ம மேடமையும் ரொம்ப வாழ்த்தி நம்ம பேசணும். அதுக்காக ரொம்ப டைமும் இல்லை பேசுறதுக்கு. பர்த்டே விஷஸ் பண்ணி சொல்லிட்டு எல்லா கேஜிஎஃப் காங்கிரஸ் பார்ட்டி சார்பாக ராஜீவ்காந்தி பர்த்டே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். என்று ஒன்றே செய்யுங்கள், ஒன்றை நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரரின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நல்லத நாடு கேக்கும், அதையும் நல்லவங்க சொன்னா கேக்கும். நல்லத நாடு கேக்கும், அதையும் நல்லவங்க சொன்னா கேக்கும்.
நல்லதத்தான் சொன்னாரு நம்முடைய தலைவர், நல்லதத்தான் சொன்னாரு நம்முடைய தலைவர். சொன்னது போல் வாழ்ந்தாரு 1000ல் ஒருவர். நல்லத நாடு கேட்கும், அதையும் நல்லவங்க சொன்னா கேட்கும். பல்லாண்டு பாடுவே அன்போடு 1000 நல்வாழ்த்து கூறுவே. நல்லோர்க்கு ஏணியாய் நான் மாறுவேன். நல்லத நாடு கேட்கும், அதையும் நல்லவங்க சொன்னா கேட்கும். நல்லதத்தான் சொன்னாரு நம்முடைய தலைவர், சொன்னது போல் வாழ்ந்தாரு 1000ல் ஒருவர். நல்லத நாடு கேட்கும், அதையும் நல்லவங்க சொன்னா கேட்கும். நல்வழி சென்றாலே, நேர்மையில் நின்றாலே, துன்பங்கள் எல்லாமே தூளாகுமே. நட்டது பூவாகும், பட்டது பொன்னாகும், எண்ணியது எந்நாளும் கைகூடுமே. அன்றாடம் வேளையில் முன்னேற்றம் தேடலாம், இல்லாமை என்பது இல்லாமல் ஓடலாம். பொன்னான வாழ்க்கையை நாம் காணலாம். நல்லத நாடு கேட்கும், அதையும் நல்லவங்க சொன்னா கேட்கும். நல்லதத்தான் சொன்னார் நம்முடைய தலைவர், சொன்னது போல் வாழ்ந்தாரு 1000ல் ஒருவர். நல்லத நாடு கேட்கும், அதையும் நல்லவங்க சொன்னா கேட்கும்.